கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா வழக்கம் போல் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவனாண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கும் கோயிலுக்கும் ஒத்து வரல, தயவுசெய்து இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருங்க, இந்த குடும்பத்தை இந்த கோயிலோட சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காசு இல்லாதனால தான் ராஜா சேதுபதியோட பையனே ஒட்டு உறவு இல்லாமல் தனியாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆள் இப்படி தான் பண்ணுவார்னு சொல்லும்போது அது மாதிரி சொல்லும்போது கார்த்திகோ என்ன பண்ணுறாரு, சிவனாண்டியை போய் அடிக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாரு, இனிமேல் அந்த ஆள் இந்த ஆள்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, மரியாதை குறைவாக பேசுறீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி கோவப்பட்டு அடிக்க போகும்போது தடுத்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா பங்கத்தக்கால் இந்த குடும்பம் நடுறது சரியில்லை, கண்டிப்பாக ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா சேதுபதி என் பேரை எப்படியாச்சும் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் பேரை நான் அந்த தாலியை மீட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, ரேவதிக்கே தெரியாமல் ரேவதி தண்ணி குடிக்கும் போது அம்மனோட தாலி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட படுக்க அறைக்கு பக்கத்தில் மறைச்சி வச்சுட்டு வந்துடுறாங்க. எப்படியாச்சும் நீ ரேவதியை கார்த்தி நீ கண்டுபிடிச்சா ரேவதி தான் குற்றவாளி, நீ ரேவதியை கண்டுபிடிச்சிக்கோ, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர் தான் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மயில்வானத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ கோயில் ஃபுரா பார்த்தீங்கன்னா கார்த்தி சுற்றி புத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் நின்றுட்டு இருந்து அந்த நம்பரையும் நோட் பண்ணாரு. கீழே பார்த்தீங்கன்னா கிரீஸ் லீக்கேஜ் ஆகி, அதாவது இந்த ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கார் சரியாக வேலை செய்யாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷெட்டு கிட்ட யார்கிட்டனா நம்ம கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மயில்வாகனமோ கார்த்தி என்ன பண்ணுறாங்க, அந்த மெக்கானிக் ஷெட்டு கிட்ட இருக்கிற அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. ஆமாப்பா, நேற்று ஒரு கார் சர்வீஸுக்கு வந்துச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா கிரீஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு, அதாவது அந்த ஆயிலெலாம் லீக்கேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கார் யாருதுன்னு கேட்கும்போது சிவனாண்டி முத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ நல்லா மசமாக 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தி இந்த கிரீஸ் லீக்கேஜ் ஆனது நேற்றே அந்த காரை நான் பார்த்தேன், அவங்க தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளை பிடிச்சி கார்த்தி கேட்குறாரு. ஏன்டா நீ தான் அம்மனோட தாலி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு போட்டு உதைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி சிவனாண்டியும் அப்புறம் முத்து ஐயா இவங்க 2 பேர் தான் இந்த தாலியை எடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவனை இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்த்தி 3 நிமிஷத்தில் வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா யார் இதை பண்ணதுன்னு சொல்லுன்னு சொல்லும்போது உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஐயா இந்த மாதிரி இந்த கோயில் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடாது, இவர் தலைகுனியணும்னு சொல்லிட்டு தான் அம்மன் தாலியை சிவனாண்டி முத்து வந்தவங்க சேர்த்து என்ன எடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. அப்புறம் சிவனாண்டி ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து சிவனாண்டியை பயங்கரமாக திட்டுறாங்க. சிவனாண்டி, உனக்கு ஏன்டா இந்த வேலை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எவ்வளோ பெரிய மனுஷனை தலைகுனிய வைக்க பார்க்குற, இனிமேல் எதனாச்சும் ஒன்று இந்த ஊர் பஞ்சாயத்தில் நின்று சொன்னா வச்சுக்கோயேன், அவ்வளோதான் எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சே கொன்னுடுவோம், ஐயா எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, எதனால் நீ இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. இதை பாரு, இனிமேல் எதனா பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த தாலியை மீட்டுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தாலி எங்கன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முழிச்சிட்டு இருக்காரு. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.